உறைபனிக்குப் பிறகு உங்கள் தோட்டத்தில் உள்ள ப்ளூபெர்ரி செடிகளை பார்த்து இது இனி பிழைக்காது என்று எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா? காலையில் எழுந்து பார்க்கும்போது கருகிய இலைகளும் வாடிய பூக்களும் உங்கள் மனதை உடைத்திருக்கலாம். ஆனால் பொறுங்கள், அந்த செடிகள் இன்னும் இறந்து விடவில்லை என்பதுதான் உண்மையான ரகசியம். வசந்த காலத்தில் ஏற்படும் திடீர் பனிப்பொழிவு ப்ளூபெர்ரி செடிகளுக்கு மிகப்பெரிய எதிரி என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் இந்த வீடியோவில் அந்த கருகிய செடிகளை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பும் சில ஆச்சரியமான பராமரிப்பு ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். பெரும்பாலான மக்கள் உறைபனிக்கு பிறகு செய்யும் ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? அதை பற்றி நான் சற்று கழித்து கூறுகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கும்போது ப்ளூபெர்ரி வளர்ப்பதில் நீங்கள் இதுவரை அறிந்திராத பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். எனவே இந்த வீடியோ முடியும் வரை என்னுடன் இருங்கள். அமெரிக்க ப்ளூபெர்ரி செடிகள் பொதுவாக மிகவும் வலிமையானவை. இவை கடுமையான குளிர்காலத்தை கூட தாங்கி வளரக்கூடிய தன்மை கொண்டவை. ஆனால் பிரச்சனை குளிர்காலத்தில் அல்ல. வசந்த காலத்தில் செடிகள் துளிர்த்து மொட்டுக்கள் விடத் தொடங்கும் நேரத்தில் வரும் திடீர் உறைபனிதான் மிகவும் ஆபத்தானது. இந்த நேரத்தில் செடியின் செல்கள் மிகவும் மென்மையாக இருக்கும். செடிக்குள் நீர் ஓட்டம் அதிகமாக இருக்கும். திடீரென வெப்பநிலை 0க்கு கீழே செல்லும்போது செடிக்குள் உள்ள நீர் உறைந்து விரிவடைகிறது. இதனால் செடியின் திசுக்கள் வெடித்து சிதறுகின்றன. இதுதான் இலைகள் மற்றும் மொட்டுக்கள் கருகிப் போவதற்கு காரணம். பல ஆண்டுகளாக ப்ளூபெர்ரி விவசாயம் செய்யும் நிபுணர்கள் கூட இந்த வசந்த கால உறைபனியைக் கண்டு பயப்படுவார்கள். ஏனென்றால் இது ஒட்டுமொத்த மகசூலையும் ஒரே இரவில் அழித்துவிடக்கூடியது. எனவே இந்த ஆபத்தான கட்டத்தை தாண்டி செடிகளை எப்படி பாதுகாப்பது என்பதற்கான பின்னணியை நாம் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் நாம் செய்ய வேண்டியது செடிகளின் பாதிப்பை முழுமையாக மதிப்பீடு செய்வதுதான். உறைபனி முடிந்த மறுநாள் காலையில் நீங்கள் தோட்டத்திற்குச் செல்கிறீர்கள். அங்குள்ள செடிகளை உற்று பாருங்கள். இரவு அடித்த கடுமையான குளிரால் இலைகள் சுருங்கிப் போயிருக்கலாம். பூக்களின் மொட்டுக்கள் கருகி பழுப்பு நிறமாக மாறியிருக்கிறதா என்று கவனியுங்கள். இதுதான் முதல் படி. உறைபனி செடியின் உயிரணுக்களை உறைய வைத்து விடுகிறது. பார்ப்பதற்கு செடி முற்றிலுமாக வாடிப்போனது போலத் தோன்றும். பலர் இந்த நிலையில் பயந்து போய் உடனே செடியை வெட்டிவிட வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் அவசரம் வேண்டாம். இது ஒரு தவறான எண்ணம். பொறுமையாக ஒவ்வொரு செடியாகச் சென்று பாருங்கள். எந்தெந்த கிளைகள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். இளம் தளிர்கள்தான் முதலில் இந்த குளிரால் தாக்கப்படும். முதிர்ந்த கிளைகள் ஓரளவு தாக்குப்பிடிக்கும். ஒருவேளை நீங்கள் ஒரு பெரிய தோட்டத்தை வைத்திருந்தால் ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் எந்த வரிசையில் உள்ள செடிகள் அதிகம் வாடியுள்ளன என்று எழுதுங்கள். இந்த ஆரம்பகட்ட கவனிப்புதான் அடுத்து நாம் செய்யப்போகும் சிகிச்சைக்கு அடித்தளமாக அமையும். இதை ஒரு சிறந்த உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு நோயாளி மருத்துவரிடம் சென்றதும் அவர் எப்படி முழுமையாக பரிசோதிக்கப்படுகிறாரோ அதே போலத்தான் இந்த செடிகளையும் நாம் பார்க்க வேண்டும். இது மிகவும் முக்கியமான ஒரு கட்டமாகும். இதை நீங்கள் சரியாகச் செய்துவிட்டால் செடிகளை காப்பாற்றும் முதல் படியை நீங்கள் எடுத்து வைத்து விட்டீர்கள் என்று அர்த்தம். பாதிப்பை மதிப்பீடு செய்த பிறகு நாம் அடுத்ததாக கவனிக்க வேண்டியது தண்ணீர் ஊற்றும் முறை. உறைபனிக்கு பிறகு செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றலாமா வேண்டாமா என்ற குழப்பம் பலருக்கும் இருக்கும். பலர் பனியில் செடி ஈரமாகத்தான் இருக்கும் என்று நினைத்து தண்ணீர் ஊற்றுவதை நிறுத்திவிடுவார்கள். இது ஒரு மிகப்பெரிய தவறு. உறைபனியின் போது காற்றில் உள்ள ஈரப்பதம் குறைந்து ஒரு வகையான வறட்சி ஏற்படுகிறது. இதை உறைபனி வறட்சி என்று கூறுவார்கள். செடியின் செல்கள் சேதமடைந்திருப்பதால் மண்ணில் உள்ள தண்ணீரை எளிதாக உறிஞ்ச முடியாது. எனவே சூரியன் வந்த பிறகு மண்ணின் ஈரப்பதத்தை சரிபார்க்க வேண்டும். மண் காய்ந்து இருந்தால் மிதமான அளவு தண்ணீர் ஊற்றுவது மிகவும் அவசியம். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். செடியின் வேர்களில் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடாது. ப்ளூபெர்ரிகளுக்கு ஆழமற்ற வேர்கள்தான் இருக்கும். எனவே அதிகப்படியான தண்ணீர் வேர்களை அழுகச் செய்துவிடும். லேசான தூறல் போல தண்ணீரை தெளிப்பது சிறந்தது. இதன் மூலம் செடிக்கு தேவையான நீர்ச்சத்து கிடைக்கும். உதாரணமாக, நீங்கள் தாகமாக இருக்கும்போது ஒரே முறையில் ஒரு குடம் தண்ணீரை குடிக்க மாட்டீர்கள் அல்லவா?
சிறுகச் சிறுக குடிப்பீர்கள். அதே போலத்தான் இந்த உறைபனியால் பாதிக்கப்பட்ட செடிகளுக்கும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் கொடுக்க வேண்டும். இது செடியின் திசுக்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப பெரிதும் உதவி செய்யும். சரியான முறையில் தண்ணீர் ஊற்றுவது செடியின் உயிரை மீட்கும் ஒரு சஞ்சீவி போன்றது. தண்ணீர் கொடுத்த பிறகு செடிகளுக்கு உடனடியாக ஒரு தெளிப்பான் மூலம் மருந்து கொடுக்க வேண்டும். இதைத்தான் நாம் அவசரகால தெளிப்பு என்று சொல்கிறோம். இந்த நேரத்தில் சாதாரண உரங்களை விட அமினோ அமிலங்கள் அடங்கிய பயோஸ்டிமுலண்டுகளை பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது. இது செடிகளுக்கு ஒரு வகையான எனர்ஜி ட்ரிங்க் போல செயல்படும். உறைபனியால் செடியின் செல்கள் கிழிந்து போயிருக்கும் என்று முன்பே பார்த்தோம் அல்லவா? அந்த செல்களை உடனடியாக சரி செய்ய இந்த அமினோ அமிலங்கள் மிகவும் தேவை. நீங்கள் சந்தையில் கிடைக்கும் தரமான கடற்பாசி சாறு அல்லது அமினோ அமில திரவத்தை வாங்கி தண்ணீரில் கலந்து செடியின் இலைகள் மீது படும்படி நன்றாக தெளிக்க வேண்டும். இதை காலை அல்லது மாலை வேளையில் செய்வது நல்லது. வெயில் அதிகமாக இருக்கும்போது தெளிக்கக்கூடாது. இது ஒரு உதாரணத்தின் மூலம் சொல்ல வேண்டுமென்றால், நமக்கு காயம் பட்டவுடன் எப்படி முதலுதவி செய்து மருந்து போடுகிறோமோ அதுபோலத்தான் இந்த தெளிப்பான் செடிகளுக்கு வேலை செய்கிறது. பலர் இந்த கட்டத்தில் ரசாயன உரங்களை தெளிப்பார்கள். அது ஒரு மிகப்பெரிய தவறான செயலாகும். ரசாயன உரங்கள் ஏற்கனவே தளர்ந்து போயிருக்கும் செடியை மேலும் சூடாக்கி எரித்துவிடும் அபாயம் உள்ளது. எனவே இயற்கையான செடியை ஆசுவாசப்படுத்தும் தெளிப்பான்களை மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும். இது செடியின் மன அழுத்தத்தை குறைத்து புதிய துளிர்களை உருவாக்குவதற்கான சக்தியை உடனடியாக வழங்கும். இந்த ரகசியத்தை பல பெரிய விவசாயிகளும் பயன்படுத்துகிறார்கள். அடுத்த முக்கியமான கட்டம் வேர்களை பாதுகாப்பது. உறைபனி செடியின் மேல் பகுதியை மட்டும்தான் பாதிக்கிறது என்று நாம் நினைப்பது தவறு. அதிகப்படியான குளிர் மண்ணுக்குள்ளும் ஊடுருவி வேர்களை தாக்கலாம். ப்ளூபெர்ரி செடிகளின் வேர்கள் மிகவும் மென்மையானவை. எனவே வேர்களைச் சுற்றி நாம் ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்க வேண்டும். இதற்கு மல்ச்சிங் அல்லது மூடாக்கு போடும் முறை மிகவும் கைகொடுக்கும். மரத்தூள், காய்ந்த இலைகள் அல்லது பைன் மரத்தின் பட்டைகளை செடியின் வேர்களைச் சுற்றி சுமார் 3 முதல் 5 அங்குல உயரத்திற்கு பரப்பிவிட வேண்டும். இது மண்ணின் வெப்பநிலையை ஒரே சீராக வைத்திருக்க உதவும். பகலில் கிடைக்கும் வெப்பத்தை மண்ணுக்குள் சேமித்து வைத்து இரவில் உறைபனி வரும்போது அந்த வெப்பத்தை வெளியேற்றி வேர்களை கதகதப்பாக வைத்திருக்கும். இது குளிர்காலத்தில் நாம் போர்வை போர்த்திக் கொள்வது போன்ற ஒரு அற்புதமான உத்தியாகும். மூடாக்கு போடுவதால் இன்னொரு நன்மையும் உண்டு. இது மண்ணின் ஈரப்பதத்தை சீக்கிரமாக ஆவியாக விடாமல் தடுத்து நிறுத்தும். மூடாக்கு போடாமல் விட்டுவிட்டால் வேர்கள் மீண்டும் ஒருமுறை உறைபனியின் தாக்குதலுக்கு ஆளாக நேரிடும். பலரும் இந்த மூடாக்கு போடும் முறையை அலட்சியம் செய்கிறார்கள். ஆனால் உறைபனிக்கு பிறகான பராமரிப்பில் இது ஒரு தவிர்க்க முடியாத செயல்முறையாகும். சரியான மூடாக்கு பொருட்களை தேர்ந்தெடுப்பதும் அவசியம். பைன் மரப்பட்டைகள் ப்ளூபெர்ரி செடிகளுக்கு மிகவும் உகந்தது. ஏனென்றால் அது மண்ணின் அமிலத்தன்மையையும் சீராக பராமரிக்க உதவுகிறது. இப்போது உரமிடுவது பற்றி பார்க்கலாம். செடி கருகிவிட்டதே என்று அவசரமாக நைட்ரஜன் உரங்களை அள்ளிப் போடுவது பலர் செய்யும் ஒரு முட்டாள்தனமான செயலாகும். இது செடியை காப்பாற்றுவதற்கு பதிலாக அதன் அழிவுக்கு வழிவகுக்கும். உறைபனிக்கு பிறகு செடி அதிர்ச்சியில் இருக்கும். அந்த நேரத்தில் அதற்கு நைட்ரஜன் கொடுத்தால் செடி வேகமாக புதிய இலைகளை உருவாக்க முயற்சிக்கும். ஆனால் அதன் வேர்கள் இன்னும் முழுமையாக வேலை செய்யத் தொடங்காததால் இந்த புதிய வளர்ச்சி செடிக்கு பெரும் சுமையாக மாறிவிடும். எனவே குறைந்தது 2 வாரங்களுக்கு நைட்ரஜன் உரங்களை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் அதிகமுள்ள உரங்களை மிதமான அளவில் கொடுக்கலாம். பொட்டாசியம் செடியின் செல்களின் சுவர்களை வலுப்படுத்தும். இது செடிக்கு உள் உறுதியை அளிக்கும். பாஸ்பரஸ் வேர்களின் வளர்ச்சியை தூண்டும். உதாரணமாக, நோயிலிருந்து மீண்டு வரும் ஒருவருக்கு எப்படி எளிதில் செரிமானமாகும் மென்மையான உணவுகளை கொடுக்கிறோமோ அப்படித்தான் செடிக்கும் நாம் ஆரம்பத்தில் மென்மையான சத்துக்களை கொடுக்க வேண்டும். திரவ வடிவில் உள்ள உரங்களை கொடுப்பது இன்னும் சிறந்தது. ஏனென்றால் வேர்கள் அதை எளிதாக உறிஞ்சிக் கொள்ளும். திட உரங்களை கொடுத்தால் அது கரைந்து செடிக்குச் செல்ல நீண்ட நாட்கள் ஆகும்.
உரமிடும்போது செடியின் அடிப்பகுதியில் நேரடியாக போடாமல் சற்று தள்ளி வட்ட வடிவில் போடுவது நல்லது. இது வேர்கள் எல்லா திசைகளிலும் விரிந்து வளர உதவி செய்யும். ப்ளூபெர்ரி செடிகளின் வளர்ச்சியில் மண்ணின் அமிலத்தன்மைக்கு மிகப்பெரிய பங்கு உள்ளது. இதை pH அளவு என்று சொல்வார்கள். ப்ளூபெர்ரி செடிகள் நன்றாக வளர மண்ணின் pH அளவு 4.5 முதல் 5.5 வரை இருக்க வேண்டும். உறைபனிக்கு பிறகு செடிகள் சத்துக்களை உறிஞ்சுவதில் சிரமப்படும். அந்த நேரத்தில் மண்ணின் அமிலத்தன்மை சரியாக இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவு உரம் போட்டாலும் செடி அதை எடுத்துக் கொள்ளாது. எனவே ஒரு pH மீட்டரை வைத்து மண்ணின் நிலையை முதலில் பரிசோதிக்க வேண்டும். அமிலத்தன்மை குறைந்திருந்தால் மண்ணில் சிறிது கந்தகம் அல்லது சல்பர் கலந்து விடலாம். ஆனால் இதை மிகவும் கவனமாகச் செய்ய வேண்டும். அதிகப்படியான சல்பர் வேர்களை எரித்துவிடும். இதை எளிதாக புரிந்து கொள்ள ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம் வீட்டில் சமைக்கும் உணவில் உப்பு சரியாக இருந்தால்தான் அதை நாம் சாப்பிட முடியும். அதுபோலத்தான் மண்ணின் அமிலத்தன்மை சரியாக இருந்தால்தான் செடியால் உணவை எடுக்க முடியும். பலரும் செடி வளரவில்லை என்று உரமாக போடுவார்கள். ஆனால் மண்ணின் அமிலத்தன்மையை கவனிக்க மறந்து விடுவார்கள். இது ஒரு பெரிய தடையாகும். உறைபனியால் மன அழுத்தத்தில் இருக்கும் செடிக்கு அதற்கு பிடித்தமான அமிலத்தன்மை கொண்ட மண்ணை உருவாக்கிக் கொடுப்பது மிகவும் ஆறுதலாக இருக்கும். காபி தூள் கழிவுகளை கூட செடியின் தூரில் போடுவது மண்ணின் அமிலத்தன்மையை இயற்கையாக அதிகரிக்க ஒரு சிறந்த வழியாகும். செடிகளை கத்தரிப்பது பற்றி இப்போது நாம் பேச வேண்டும். உறைபனி முடிந்தவுடனே கருகிய கிளைகளை வெட்டி எறிய வேண்டும் என்று பலரும் நினைப்பது வழக்கம். ஆனால் அந்த எண்ணத்தை உடனடியாக மாற்றுங்கள். உறைபனி வந்த சில நாட்களில் எந்த கிளை முழுமையாக இறந்துவிட்டது, எந்த கிளை பிழைத்துக் கொள்ளும் என்று நம்மால் உறுதியாகச் சொல்ல முடியாது. சில கிளைகளின் இலைகள் கருகி இருந்தாலும் உள்ளே உள்ள தண்டு உயிருடன் பச்சையாக இருக்கலாம். எனவே குறைந்தது 10 முதல் 15 நாட்கள் பொறுத்திருக்க வேண்டும். அதன் பிறகு எந்த கிளைகளில் புதிய துளிர்கள் வரவில்லையோ, அவை காய்ந்து மரத்துப் போயிருக்கிறதோ அந்த கிளைகளை மட்டும் வெட்டி அகற்ற வேண்டும். வெட்டும்போது சுத்தமான மற்றும் கூர்மையான கத்தரிக்கோலை பயன்படுத்த வேண்டும். ஒரு செடியை வெட்டிய பிறகு கத்தரிக்கோலை கிருமிநாசினி கொண்டு சுத்தம் செய்துவிட்டுத்தான் அடுத்த செடிக்குச் செல்ல வேண்டும். இல்லையென்றால் ஒரு செடியில் உள்ள நோய் மற்றொரு செடிக்கு எளிதாக பரவிவிடும். கத்தரிப்பது என்பது செடிக்கு ஒரு சின்ன அறுவை சிகிச்சை செய்வது போலாகும். தேவையில்லாத காய்ந்த கிளைகளை அகற்றுவதன் மூலம் செடி தன்னுடைய முழு ஆற்றலையும் உயிருடன் இருக்கும் நல்ல கிளைகளுக்கு அனுப்ப முடியும். இது புதிய துளிர்கள் வேகமாக வளர பெரும் உதவியாக இருக்கும். அவசரத்தில் நல்ல கிளைகளையும் வெட்டி விடுவது மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். உறைபனியால் பாதிக்கப்பட்ட செடிகளுக்கு பூஞ்சை நோய்கள் வரும் அபாயம் மிக மிக அதிகம். இதை நாம் மிகவும் கவனமாக கையாள வேண்டும். குளிரால் செடியின் திசுக்கள் வெடித்து கிழிந்திருக்கும் என்று பார்த்தோமல்லவா? அந்த கிழிந்த பகுதிகள் வழியாக பூஞ்சை கிருமிகள் மிக எளிதாக செடிக்குள் நுழைந்துவிடும். இது திறந்த காயத்தில் கிருமிகள் தொற்றுவது போன்றது. எனவே உறைபனி முடிந்து ஓரிரு நாட்களில் ஒரு நல்ல பூஞ்சை கொல்லி மருந்தை செடிகள் மீது தெளிக்க வேண்டும். ரசாயன மருந்துகளை தவிர்த்து தாமிரம் அல்லது செம்பு கலந்த இயற்கையான பூஞ்சை கொல்லிகளை பயன்படுத்துவது சிறந்தது. இது செடியின் மீது ஒரு மெல்லிய பாதுகாப்பு படலத்தை உருவாக்கி கிருமிகள் உள்ளே நுழையாமல் தடுக்கும். குறிப்பாக வெட்டிய கிளைகளின் நுனிகளில் இந்த மருந்து நன்றாக படும்படி தெளிக்க வேண்டும். தோட்டத்தை சுத்தமாக வைத்திருப்பதும் இதில் முக்கியம். கருகி கீழே விழுந்த இலைகள் மற்றும் கிளைகளை செடியின் அருகிலேயே விடக்கூடாது. அவற்றை உடனுக்குடன் கூட்டி அப்புறப்படுத்திவிட வேண்டும். ஏனென்றால் அந்த அழுகிய இலைகளில்தான் பூஞ்சை கிருமிகள் தங்கி இனப்பெருக்கம் செய்யும். ஒரு சிறு பூஞ்சை தொற்று கூட உறைபனியில் இருந்து மீண்டு வரும் செடியை முழுமையாக கொன்றுவிடும் அளவுக்கு ஆபத்தானது. எனவே நோய் வருமுன் காப்பதே சிறந்த அறிவுடைமையாகும். செடிகள் படிப்படியாக தேறி வரும்போது நுண்ணூட்ட சத்துக்களின் பற்றாக்குறை ஏற்படுகிறதா என்று கவனிக்க வேண்டும். குறிப்பாக மெக்னீசியம் மற்றும் இரும்புச் சத்து ப்ளூபெர்ரி செடிகளுக்கு மிக முக்கியம்.
உறைபனிக்குப் பிறகு புதிய இலைகள் வரும்போது அவை வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருந்தால் அது இரும்புச்சத்து பற்றாக்குறையின் அறிகுறியாகும். இலைகளின் நரம்புகள் மட்டும் பச்சையாகவும் மற்ற பகுதிகள் மஞ்சளாகவும் இருப்பது இதன் முக்கிய அடையாளம். இதை சரிசெய்ய இரும்புச்சத்து அடங்கிய செலேட்டட் உரங்களை மண்ணில் கொடுக்கலாம் அல்லது இலைகள் மீது நேரடியாக தெளிக்கலாம். அதேபோல மெக்னீசியம் குறையும் போது பழைய இலைகளின் ஓரங்கள் சிவப்பாகவோ அல்லது மஞ்சளாகவோ மாறும். இதற்கு எப்சம் உப்பை தண்ணீரில் கலந்து செடிகளுக்கு கொடுக்கலாம். இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் செடியில் பச்சையத்தை உருவாக்க மிகவும் அத்தியாவசியமானவை. ஒரு மனிதனுக்கு எப்படி வைட்டமின் மாத்திரைகள் தேவைப்படுகிறதோ அதேபோலத்தான் செடிகளுக்கு இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் தேவை. இவை மிக குறைந்த அளவே தேவைப்பட்டாலும் இவற்றின் பங்கு செடியின் ஆரோக்கியத்தில் மிகப் பெரியது. சரியான நேரத்தில் இந்த சத்துக்களை கண்டுபிடித்துக் கொடுப்பதன் மூலம் செடிகள் மீண்டும் பழையபடி அடர்த்தியான பச்சை நிறத்திற்கு மாறுவதை உங்களால் கண்முன்னே பார்க்க முடியும். இது விவசாயிக்கு மிகுந்த மனநிறைவை தரும் ஒரு நிகழ்வாகும். சூரிய ஒளியின் பங்கு இந்த மீட்பு நடவடிக்கையில் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். உறைபனியால் பாதிக்கப்பட்ட செடிகளுக்கு சூரிய ஒளி ஒரு சிறந்த மருந்தாகும். செடிகள் ஒளிச்சேர்க்கை செய்தால்தான் அதற்கான உணவை தயாரிக்க முடியும். ஆனால் திடீரென அதிக வெப்பமான சூரிய ஒளி படும்போது ஏற்கனவே மென்மையாக இருக்கும் புதிய துளிர்கள் கருகிப்போகும் வாய்ப்பு உள்ளது. எனவே மதிய வேளையில் சுட்டெரிக்கும் வெயில் இருந்தால் செடிகளுக்கு லேசான நிழல் வலையை அமைத்துக் கொடுப்பது நல்லது. இது செடியை அதிகப்படியான வெப்ப அதிர்ச்சியில் இருந்து காப்பாற்றும். அதே சமயம் காலை மற்றும் மாலை நேர இளவெயில் செடிகள் மீது நன்றாக பட வேண்டும். நீங்கள் ஒரு பெரிய மரத்தின் கீழ் ப்ளூபெர்ரி செடிகளை வைத்திருந்தால் மரத்தின் சில கிளைகளை வெட்டிவிட்டு சூரிய ஒளி நேரடியாக செடிகள் மீது படும்படி செய்ய வேண்டும். இதை ஒரு குழந்தையை வெயிலில் பழக்குவது போல படிப்படியாகச் செய்ய வேண்டும். சரியான அளவு சூரிய ஒளி கிடைக்கும்போது செடியின் வளர்ச்சி வேகம் 2 மடங்காக அதிகரிக்கும். உறைபனியால் ஏற்பட்ட காலதாமதத்தை ஈடு செய்ய இந்த சூரிய ஒளி மிகவும் உதவும். எனவே உங்கள் தோட்டத்தில் சூரிய ஒளியின் நகர்வை கவனித்து அதற்கேற்ப செடிகளை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை எடுப்பது மிகவும் புத்திசாலித்தனமான ஒரு செயலாகும். பாதிக்கப்பட்ட ப்ளூபெர்ரி செடிகளிலிருந்து இந்த ஆண்டு எவ்வளவு மகசூல் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பை நாம் யதார்த்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உறைபனி பூக்களின் மொட்டுக்களை அழித்துவிட்டால் அந்த ஆண்டு பழங்களின் உற்பத்தி கணிசமாக குறையத்தான் செய்யும். இதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். சில நேரங்களில் செடியை காப்பாற்றுவதற்காக எஞ்சியிருக்கும் பூக்களையும் நாமே கிள்ளிவிட வேண்டிய சூழ்நிலை வரலாம். இது கேட்பதற்கு கடினமாக இருந்தாலும் செடியின் எதிர்கால நல்வாழ்விற்காக இதைச் செய்ய வேண்டும். பூக்கள் பழங்களாக மாற செடிக்கு அதிக ஆற்றல் தேவைப்படும். அந்த ஆற்றலை பழங்களுக்கு செலவிடுவதை விட செடி தன் உடைந்த கிளைகளையும் வேர்களையும் சரி செய்ய பயன்படுத்த வேண்டும். இது ஒரு நீண்ட கால முதலீடு போன்றது. இந்த ஆண்டு மகசூல் குறைந்தாலும் செடியை ஆரோக்கியமாக மீட்டெடுத்தால் அடுத்த ஆண்டு அது 2 மடங்கு பழங்களை நமக்குத் தரும். எனவே அவசரப்பட்டு மீதமுள்ள சில பூக்களுக்காக செடியை வருத்தக்கூடாது. முழு கவனமும் செடியின் கட்டமைப்பு மற்றும் இலைகளின் வளர்ச்சியில் மட்டுமே இருக்க வேண்டும். பொறுமை எப்போதுமே நல்ல பலனை தரும் என்பதை ப்ளூபெர்ரி விவசாயத்தில் நாம் கண்கூடாக பார்க்கலாம். ஒரு விவசாயியின் உண்மையான வெற்றி என்பது அந்த ஆண்டின் லாபத்தில் இல்லை, தன் செடிகளை அடுத்த தலைமுறைக்கும் ஆரோக்கியமாக விட்டுச் செல்வதில்தான் இருக்கிறது. தண்ணீரின் தரம் ப்ளூபெர்ரி வளர்ப்பில் மிகவும் முக்கியமானது. குறிப்பாக உறைபனிக்கு பிறகு நாம் செடிகளுக்கு ஊற்றும் தண்ணீர் எப்படிப்பட்டது என்பதை சோதிக்க வேண்டும். ப்ளூபெர்ரி செடிகளுக்கு உப்புத்தன்மை கொண்ட தண்ணீர் அறவே ஆகாது. நிலத்தடி நீரில் குளோரின் அல்லது கால்சியம் அதிகமாக இருந்தால் அது மண்ணின் அமிலத்தன்மையை குறைத்துவிடும். இது செடிக்கு மேலும் ஒரு கழுத்தத்தை கொடுக்கும். எனவே முடிந்தவரை மழை நீரை சேமித்து வைத்து ப்ளூபெர்ரி செடிகளுக்கு ஊற்றுவது மிகச்சிறந்த முறையாகும். மழை நீர் இயற்கையாகவே சிறிதளவு அமிலத்தன்மை கொண்டது. இது செடிகளுக்கு மிகவும் பிடிக்கும். மழை நீர் கிடைக்காத பட்சத்தில் குழாய் தண்ணீரை ஒரு பெரிய தொட்டியில் பிடித்து வைத்து 2 நாட்கள் கழித்து ஊற்றலாம். இதனால் அதில் உள்ள குளோரின் ஆவியாகிவிடும். தண்ணீரின் தரம் சரியில்லை என்பதை
செடியின் இலைகள் வெளிறிப் போவதை வைத்து நாம் எளிதாக கண்டுபிடிக்கலாம். உறைபனியால் போராடிக் கொண்டிருக்கும் செடிக்கு சுத்தமான மற்றும் தரமான தண்ணீர் கொடுப்பது ஒரு நோயாளியை கனிவாக பார்த்துக் கொள்வதற்குச் சமம். உங்கள் தண்ணீர் கடின நீராக இருந்தால் அதில் சிறிதளவு சிற்றத்தை கலந்து pH அளவை சரி செய்த பிறகே செடிகளுக்கு ஊற்ற வேண்டும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள்தான் செடியின் முழுமையான மீட்பிற்கு பெரிய அளவில் உதவி செய்யும். களைகளை கட்டுப்படுத்துவது இந்த நேரத்தில் மிக மிக அவசியமான ஒன்றாகும். உறைபனிக்கு பிறகு நாம் செடிகளுக்கு உரம் மற்றும் தண்ணீர் கொடுக்கும்போது அதைச் சுற்றி உள்ள களைகளும் வேகமாக வளரத் தொடங்கும். ப்ளூபெர்ரி செடியின் வேர்கள் ஆழமாக போகாது என்பதால் இந்த களைகள் செடிக்குச் செல்ல வேண்டிய சத்துக்களையும் தண்ணீரையும் எளிதாக திருடிக் கொள்ளும். ஏற்கனவே பலவீனமாக இருக்கும் ப்ளூபெர்ரி செடியால் இந்த களைகளுடன் போட்டி போட்டு சத்துக்களை எடுக்க முடியாது. எனவே செடியைச் சுற்றி எந்த ஒரு சிறு புல் பூண்டும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். களைகளை எடுக்கும்போது ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மண்வெட்டி அல்லது கூர்மையான ஆயுதங்களை வைத்து ஆழமாக தோண்டக்கூடாது. அப்படி செய்தால் ப்ளூபெர்ரி செடியின் மென்மையான வேர்கள் அறுபட்டுவிடும். கைகளாலேயே மெதுவாக களைகளை பிடுங்கி எறிவதுதான் பாதுகாப்பானது. களைகளை நீக்கிய பிறகு முன்பே சொன்னது போல மரத்தூள் மூடாக்கு போட்டுவிட்டால் புதிய களைகள் முளைப்பது பெருமளவு தடுக்கப்படும். இதை ஒரு போர்க்களத்தோடு ஒப்பிடலாம். நம் செடி என்ற போர்வீரன் காயம்பட்டு தேறி வரும்போது களைகள் என்ற எதிரிகளை அருகில் நெருங்க விடாமல் பாதுகாப்பது நம்முடைய கடமையாகும். முறையான களை கட்டுப்பாடு செடியின் வளர்ச்சி வேகத்தை பல மடங்கு அதிகரிக்கும். பூச்சிகளின் தாக்குதல் குறித்து நாம் இப்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமான செடியை விட உறைபனியால் பாதிக்கப்பட்டு மன அழுத்தத்தில் இருக்கும் செடியைத்தான் பூச்சிகள் எளிதாக தாக்கும். செடியின் வாசனை மாறிவிடும் என்பதால் அசுவினி பூச்சிகள் மற்றும் சிலந்தி பூச்சிகள் வேகமாக செடியை மொய்க்கத் தொடங்கும். புதியதாக வளரும் மென்மையான இலைகளை இந்த பூச்சிகள் கடித்து குதறிவிடும். எனவே செடியின் இலைகளுக்கு அடியிலும் புதிய தளிர்களிலும் பூச்சிகள் இருக்கிறதா என்று தினமும் கண்காணிக்க வேண்டும். ரசாயன பூச்சிக்கொல்லிகளை இந்த நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது. ஏனெனில் அது புதிய துளிர்களை கருகச் செய்துவிடும். இதற்கு பதிலாக வேப்ப எண்ணெய் கரைசலை மெல்லியதாக தெளிக்கலாம். 1 லிட்டர் தண்ணீரில் 5 மில்லி வேப்ப எண்ணெய் மற்றும் சிறிதளவு காதி சோப் கலந்து மாலையில் தெளிப்பது சிறந்த பலனைத் தரும். இது பூச்சிகளை விரட்டுவதோடு மட்டுமல்லாமல் செடிக்கு எந்தவித தீங்கும் விளைவிக்காது. இயற்கையான முறையில் பூச்சிகளை கட்டுப்படுத்துவது செடியின் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியம். தோட்டத்தில் சில நன்மை செய்யும் பூச்சிகளான லேடிபக் போன்றவற்றை வளரவிடுவதும் ஒரு சிறந்த உத்தியாகும். இவை செடியைத் தாக்கும் கெட்ட பூச்சிகளை சாப்பிட்டு செடியை பாதுகாக்கும். ப்ளூபெர்ரி செடிகளுக்கு காற்று ஓட்டம் மிக முக்கியம். உறைபனிக்கு பிறகு செடிகள் மெதுவாக துளிர்க்க ஆரம்பிக்கும் போது செடியின் உட்புறத்தில் காற்று நன்றாகச் செல்லும்படி பார்த்து கொள்ள வேண்டும். மிகவும் அடர்த்தியாக கிளைகள் வளர்ந்திருந்தால் உள்ளே காற்று செல்லாமல் ஈரப்பதம் தங்கிவிடும். இது பூஞ்சை நோய்களுக்கு அழைப்பு விடுப்பது போலாகிவிடும். எனவே செடியின் நடுப்பகுதியில் குறுக்கு நெடுக்காக வளரும் சிறு சிறு கிளைகளை வெட்டிவிடலாம். இது சூரிய ஒளியும் காற்றும் செடியின் எல்லா பகுதிகளுக்கும் சீராகச் செல்ல வழிவகுக்கும். ஒரு அறையில் ஜன்னல்களை திறந்து வைத்தால் எப்படி சுத்தமான காற்று வந்து புத்துணர்ச்சி தருகிறதோ அதே போலத்தான் செடிகளுக்கும் நல்ல காற்றோட்டம் தேவை. காற்று சரியாக பட்டால்தான் இலைகள் உறிஞ்சும் ஈரப்பதம் சீக்கிரம் காய்ந்து செடி ஆரோக்கியமாக இருக்கும். குறிப்பாக மழை பெய்த பின் இலைகள் விரைவாக காய்வதற்கு இந்த காற்றோட்டம் மிகவும் உதவும். பெரிய தோட்டங்களில் செடிகளுக்கு இடையே உள்ள இடைவெளியை சரியாக பராமரிப்பது காற்றோட்டத்தை உறுதி செய்யும். சரியான காற்றோட்டம் உள்ள செடிகள் நோய்களின் தாக்குதலுக்கு எளிதில் ஆளாகாது என்பதை பல ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. எனவே இதை ஒரு முக்கிய பராமரிப்பு பணியாக கருதி செய்ய வேண்டும். செடிகளின் மீட்பு பணியில் மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளின் பங்கை நாம் மறக்கக்கூடாது. மண்ணில் உள்ள நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள்தான் நாம் போடும் உரங்களை செடிக்கு எளிதாக கிடைக்கும் வகையில் மாற்றித் தருகின்றன. உறைபனியின் போது இந்த நுண்ணுயிரிகளும் சில நேரம் பாதிக்கப்படலாம். எனவே மண்ணின் வளத்தை அதிகரிக்க
பஞ்சகவ்யா அல்லது ஜீவாமிர்தம் போன்ற இயற்கையான நுண்ணுயிரி கலவைகளை தண்ணீரில் கலந்து செடியின் வேர் பகுதியில் ஊற்றலாம். இது மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையை பன்மடங்கு பெருக்கும். இதனால் மண்ணின் கட்டமைப்பு மேம்படும். வேர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் எளிதாக கிடைக்கும். இது ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்யும் தொழிலாளர்களைப் போன்றது. தொழிலாளர்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்தால்தான் உற்பத்தி நன்றாக இருக்கும். அதுபோல மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகள் சுறுசுறுப்பாக இருந்தால் செடியின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். ரசாயன உரங்களை தொடர்ந்து பயன்படுத்துவது இந்த நுண்ணுயிரிகளை கொன்றுவிடும் என்பதால் இயற்கை உரங்களுக்கு மாறுவது ப்ளூபெர்ரி செடிகளுக்கு மிகவும் நன்மையைச் செய்யும். உறைபனியால் தளர்ந்துள்ள செடிக்கு இந்த நுண்ணுயிரிகள் ஒரு உற்ற நண்பனைப் போல பக்கபலமாக இருந்து செயல்படும். வானிலையை தொடர்ந்து கண்காணிப்பது அடுத்தடுத்த ஆபத்துகளை தவிர்க்க உதவும். ஒருமுறை உறைபனி வந்து சென்று விட்டது என்பதற்காக நாம் நிம்மதியாக இருந்துவிடக்கூடாது. வசந்த காலத்தில் வானிலை எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். மீண்டும் ஒரு உறைபனி வருவதற்கு வாய்ப்பு உள்ளதா என்பதை உள்ளூர் வானிலை அறிக்கைகள் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை மீண்டும் குளிர் அதிகரிக்கும் என்று தெரிந்தால் செடிகளை பாதுகாக்க முன்கூட்டியே ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். சிறிய செடிகளாக இருந்தால் இரவில் அவற்றின் மீது ஒரு பிளாஸ்டிக் உறை அல்லது தடிமனான துணியை போர்த்தி பாதுகாக்கலாம். காலையில் சூரியன் வந்ததும் அதை எடுத்துவிட வேண்டும். பெரிய தோட்டங்களில் ஸ்பிரிங்லர் எனப்படும் தண்ணீர் தெளிப்பான்களை இரவில் இயங்கச் செய்யலாம். நீர் உறைந்து செடியின் மீது பனிக்கட்டியாக மாறும்போது அது உள்ளே உள்ள செடியின் வெப்பநிலையை ஒரு குறிப்பிட்ட அளவில் பாதுகாக்கும். இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பமாகும். இதுபோல முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுவது ஒரு போரை எதிர்கொள்வதற்கு முன் நாம் செய்யும் ஆயத்த பணிகளைப் போன்றது. இயற்கையை நாம் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் அதன் தாக்கத்திலிருந்து நம் செடிகளை பாதுகாக்கும் வித்தைகளை நாம் கட்டாயம் கற்று வைத்திருக்க வேண்டும். மண்ணின் வெப்பநிலையை அளவிடும் கருவிகளை பயன்படுத்துவது தொழில்முறை விவசாயிகளுக்கு பெரிய அளவில் உதவும். உறைபனிக்கு பிறகு செடிகள் எப்போது துளிர்க்கும் என்பதை மண்ணின் வெப்பநிலைதான் தீர்மானிக்கிறது. மண்ணின் வெப்பநிலை சீராக உயரும்போதுதான் வேர்கள் வேலை செய்யத் தொடங்கும். எனவே ஒரு தெர்மோமீட்டரை மண்ணில் சொருகி வைத்து வெப்பநிலையை கண்காணிக்கலாம். வெப்பநிலை போதுமான அளவு உயர்ந்த பிறகுதான் நாம் முக்கியமான உரங்களை கொடுக்கத் தொடங்க வேண்டும். மண் குளிர்ந்திருக்கும் போது உரம் கொடுத்தால் அது எந்த பலனையும் தராது. மாறாக மண்ணிலேயே தங்கி செடிக்கு கெடுதலை விளைவிக்கும். இதை உணவோடு ஒப்பிடலாம். நம் உடல் சூடாக இருக்கும்போதுதான் செரிமானம் சரியாக நடக்கும். அதுபோலத்தான் செடிகளுக்கும். மண்ணின் வெப்பநிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப பராமரிப்பு பணிகளை திட்டமிடுவது ப்ளூபெர்ரி வளர்ப்பில் ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறையாகும். இந்த சிறிய கருவி உரம் மற்றும் நேர விரயத்தை தடுத்து செடியின் மீட்புப் பணியை துரிதப்படுத்த பெரிதும் உதவி செய்யும். நவீன தொழில்நுட்பங்களை விவசாயத்தில் பயன்படுத்துவது இது போன்ற சவாலான நேரங்களில் மிகவும் அவசியமான ஒன்றாகும். மீட்பு நடவடிக்கைகளின் முடிவுகளை பதிவு செய்து வைப்பது எதிர்காலத்திற்கு மிகவும் உதவும். எந்தச் செடி உறைபனியை தாங்கி சீக்கிரம் வளர்ந்தது, எந்தச் செடி மிகவும் கஷ்டப்பட்டது என்பதை ஒரு டைரியில் எழுதி வைக்க வேண்டும். சில ப்ளூபெர்ரி ரகங்கள் இயற்கையாகவே உறைபனியை தாங்கும் சக்தி கொண்டவையாக இருக்கும். உங்கள் தோட்டத்தில் உள்ள அந்த வலிமையான ரகங்களை அடையாளம் கண்டுகொண்டால் எதிர்காலத்தில் புதிய செடிகளை நடும்போது அந்த ரகங்களை அதிகம் தேர்வு செய்யலாம். அதேபோல நாம் கொடுத்த எந்த உரம் செடிக்கு நன்றாக வேலை செய்தது, எது வேலை செய்யவில்லை என்பதையும் குறித்து கொள்ள வேண்டும். இது நமக்கு நாமே உருவாக்கிக் கொள்ளும் ஒரு பாடப்புத்தகமாகும். அடுத்த முறை உறைபனி வரும்போது என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று நாம் யாரிடமும் கேட்க வேண்டியதில்லை. நமது கடந்த கால அனுபவமே நமக்கு சிறந்த ஆசானாக வழிகாட்டும். விவசாயம் என்பது ஒவ்வொரு நாளும் புதிதாக கற்றுக்கொள்ளும் ஒரு பயணமாகும். தோல்விகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு அதை பதிவாக்கி வைக்கும் விவசாயிதான் நிரந்தரமான வெற்றியாளராக முடியும். இந்த தரவுகள் உங்கள் தோட்டத்தின் நீண்டகால வெற்றிக்கு மிகப்பெரிய சொத்தாக மாறும். இறுதியாக, செடிகளுடன் ஒரு உணர்வுபூர்வமான தொடர்பை ஏற்படுத்துங்கள். இது கேட்பதற்கு விசித்திரமாக இருக்கலாம், ஆனால் செடிகளுக்கு நம் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் ஆற்றல் உண்டு என்று
பல தோட்டக்கலை நிபுணர்கள் கூறுகிறார்கள். உறைபனியால் கருகிய செடிகளை பார்த்து வருத்தப்படாமல், அவை மீண்டும் வளரும் என்ற நேர்மறையான எண்ணத்தோடு அவற்றை பராமரியுங்கள். செடிகளிடம் மென்மையாக பேசுங்கள். ஒவ்வொரு நாளும் அதன் புதிய வளர்ச்சியைக் கண்டு ரசியுங்கள். உங்கள் முழுமையான கவனமும் அன்பும் அந்த செடிகளுக்கு கிடைக்கும்போது அவை எதிர்பார்த்ததை விட வேகமாக மீண்டு வரும். தோட்டக்கலை என்பது வெறும் உரம் போடுவதும் தண்ணீர் ஊற்றுவதும் மட்டுமல்ல, அது இயற்கையோடு நாம் நடத்தும் ஒரு உரையாடல் ஆகும். செடிகளின் ஒவ்வொரு மாற்றத்தையும் கூர்ந்து கவனித்து அவற்றின் தேவைகளை புரிந்து கொண்டு செயல்படும்போது அந்த உறைபனியால் வாடிய செடிகள் கூட விரைவில் பச்சை பசேலென மாறி உங்களுக்காகச் சுவையான பழங்களை கொடுக்கத் தயாராகிவிடும். இந்த அர்ப்பணிப்புதான் ஒரு சாதாரண விவசாயியை சிறந்த தோட்டக்கலை நிபுணராக மாற்றுகிறது. பொறுமையும் அன்பும் எப்போதும் வீண் போகாது என்பதை இந்த ப்ளூபெர்ரி செடிகள் உங்களுக்கு நிரூபித்துக் காட்டும். இறுதியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உறைபனியால் ப்ளூபெர்ரி செடிகள் பாதிக்கப்படுவது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். சரியான நேரத்தில் பாதிப்பை மதிப்பிடுவது, பக்குவமாக தண்ணீர் கொடுப்பது, அமினோ அமிலங்களை தெளிப்பது மற்றும் பொறுமையாக கத்தரிப்பது போன்ற நாம் பார்த்த இந்த ரகசிய வழிமுறைகளை பின்பற்றினால் கருகிய செடிகளை கூட மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்ப முடியும். மண்ணின் pH அளவை பராமரிப்பது முதல் நுண்ணூட்டச் சத்துக்களை கொடுப்பது வரை நாம் செய்த ஒவ்வொரு சிறு சிறு செயலும் செடியின் மாபெரும் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைவதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அந்த பட்டுப்போன கிளைகளிலிருந்து வெளிவரும் முதல் பச்சை துளிர் உங்கள் உழைப்புக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றியாகும். உறைபனியை ஒரு எதிரியாக பார்க்காமல் செடிகளைப் பற்றி நாம் மேலும் கற்றுக்கொள்ள இயற்கை அளித்த ஒரு வாய்ப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புதிய நம்பிக்கையையும் பயனுள்ள தகவல்களையும் கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற மேலும் பல தோட்டக்கலை ரகசியங்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்து ப்ளூபெர்ரி வளர்க்கும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்கள் தோட்டத்தில் உறைபனியால் செடிகள் பாதிக்கப்பட்ட போது நீங்கள் செய்த முதல் உதவி என்ன? உங்கள் அனுபவங்களை அல்லது கேள்விகளை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி.